உங்கள் வாழ்க்கையை யாரும் கெடுக்கல. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அவநம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை இது வரைக்குமே நிறுத்தி வச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சாட்ஸ். கடலூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அங்கே முருகன், அவரோட மனைவி லக்ஷ்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மகனும் மகளும், கார்த்திக், மீனா. இவங்க எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. முருகன்னு சொல்கிறவர் ரொம்ப நல்லாவே உழைக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு, நம்மளோட குடும்பத்துக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்கிற வார்த்தை மட்டும்தான். ஏன் நம்ம வாழ்க்கையில் கடன், வறுமை, தோல்வின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. அது சாதாரண விஷயந்தான். இருந்தாலும் முருகனோட மனசில் இந்த விஷயந்தான் உங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. நமக்கு மட்டும் எதுவும் சரியாக நடக்க மாட்டேங்குது, நமக்கு மட்டும்தான் இது மாதிரி நடக்குது, நமக்கு மட்டும்தான் கஷ்டங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார். இதே எண்ணம் தான் அவரோட பையனாக இருக்கக்கூடிய கார்த்திக்குக்கும் வந்துடுது. இதனால் அவன் பெருசாக நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு ஏற்படுறான். ஆனால் மீனா மட்டும் எல்லாத்தையும் ரொம்பவே அமைதியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் ஸ்கூலில் அவங்க டீச்சர் ஒரு சின்ன பேப்பரில் ஒரு வரியை எழுதி கொடுக்குறாங்க. உன்னை நீ எப்படி நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். அந்த வரி மீனாவோட மனசில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு அவள் வீட்டுக்கு போகிறா. நம்மளால் முடியாது அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உடனே அவள் சொல்கிற வார்த்தை, நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஆன்சர் மட்டும்தான் மீனா வாயிலிருந்து வருது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் முருகன் இருக்கா இல்லையா, அவர் ஒரு சின்ன மளிகை கடையை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது. ஆனால் அவருக்கு ஒரு பயம், காசு போயிடுமோ, யாராவது வாங்கலைன்னா என்ன பண்ணுறது, நம்ம தோற்று போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான தாட்ஸ் அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவரோட பொண்ணு மீனா சிரிச்சிட்டே சொன்னால், எதுக்கு நம்ம தோல்வி பார்த்து பயப்படணும், நம்ம இன்கேஸ் நம்ம ட்ரை பண்ணலைன்னா மட்டும்தான் அது தோல்வியாக இருக்குமே தவிர ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஒரு முறை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா சக்ஸஸோ இல்லை ஃபெயிலியரோ ஃபேஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை முருகனை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு. உடனே அவரும் அவரோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. முருகனும் கடையை ஓப்பன் பண்ணுறாரு. முதல் நாளைக்கு 2 பேர் வராங்க, 2வது நாளைக்கு யாருமே வரதில்லை, 3வது நாளைக்கு கொஞ்சம் பேர் வராங்க. இதனால் முருகன் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் பார்த்துட்ருக்காரு. பாத்தியாம்மா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான் ஆச்சு, யாருமே அந்த அளவுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி மீனாட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மீனா அமைதியாக ஒரு விஷயத்த சொன்னான், வெற்றி நம்மளுக்கு உடனே வராதுப்பா, தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸாக செய்ய 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 மட்டும்தான் அதை நம்ம நோக்கி வருமே தவிர உடனடியாக வரத்துக்கு அது வெற்றியே இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் அவரோட மனசை ரொம்பவே சந்தோஷப்படுத்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், நார்மலாக டெய்லிக்கும் கடைக்கு வர்றது, கடையை நீட்டாக க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக கடையை மெயின்டைன் பண்ணுறது, வர அந்த கஸ்டமர்ஸ் எல்லாரையும் நல்லாவே ப்ரெசன்டபுளாக அழகாக பேசி அவரோட பிஸ்னஸை கோத்ரூ பண்ணி போய்கிட்டே இருக்கார். இப்படி இருக்கும்போது கார்த்திக்குக்கும் ஒரு பெரிய ட்ரீம் இருந்துச்சு, கம்ப்யூட்டர் படிக்கணும் அப்படிங்கிறது தான் அது. ஆனால் நம்மளால் முடியுமா, நம்ம நினச்சா எப்படி தான் செய்கிறது அப்படிங்கிற ஒரு தாட் அவர் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் மீனா அவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, யார் முடியாதுன்னு சொன்னால் உனக்குள்ளே இருக்க அந்த ஒரு தாட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, கார்த்திக் டெய்லிக்கும் ஜஸ்ட் 1 hour கம்ப்யூட்டரை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த 1 மணி நேரம் கொஞ்சமாக அவரோட லைஃப்பில் ஒரு பெரிய லெவலுக்கு கூட்டிகிட்டு போகுது. ஆட்டோமேட்டிக்காக அவன் மனசில் இருந்து ஒரு மோட்டிவேஷனும் ஏற்படுது. மற்றவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா லக்ஷ்மி மட்டுமே ஒரு மாதிரி சேடாக வரீடாக இருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு மீனா கேட்கும்போது தான், இல்லை எனக்கு நம்மக்கிட்ட அந்த விஷயம் இல்லை, நம்மக்கிட்ட இந்த விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லாததை பற்றியே அவங்க அம்மா பேசுகிறத அவன் கவனிச்சா. உடனே ஒரு விஷயத்த சொன்னால், இன்னிலேருந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 3 நல்ல விஷயங்களை நம்ம டெய்லியுமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டர் தான் அது. அன்னிலேருந்து டெய்லிக்குமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் கார்த்திக், அப்புறமா மீனா, இவங்க 4 பேரும் டெய்லிக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு நைட்டு தூங்க போகிற நேரத்தில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 3 நல்ல விஷயங்கள், எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது, நல்ல குழந்தைங்க இருக்காங்க, இல்லை நல்ல பிஸ்னஸ் இருக்குது, நல்ல ஊர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்ல 3 விஷயங்களை பற்றி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டே வராங்க. இது மாதிரி கொஞ்சமாக பண்ண அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே போயிட்டு, அவங்களுக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே போயிட்டு, அவங்க லைஃப்பும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. இப்போது முருகனுக்கு அவங்க கடையிலேருந்து ஒரு நல்ல வருமானம் வர ஆரம்பிக்குது. கார்த்திக்குக்கும் அவர் நினச்ச மாதிரி கம்ப்யூட்டர் படித்ததுனால அவருக்கும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிது. மீனாவுக்கும் ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, அதையும் அவள் ஸ்டார்ட் பண்ணுறா. லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக்காக அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கா. இதனால் அவள் என்ன பண்ணுறா, சுற்றி இருக்கக்கூடிய நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டப்படுற லேடிஸ் எல்லாருக்கும் அவளுக்கு தெரிஞ்ச சின்ன தொழில்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதை ஒரு மோட்டிவேட் பண்ணி கோத்ரூ பண்ணி எடுத்துகிட்டு
கூட்டிகிட்டு வரா எல்லாரையுமே. இதே மாதிரி எல்லாரும் உட்காந்து ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தெல்லாம் அவர் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முருகன் கண்ணிலேருந்து ஒரே கண்ணீராக வருது. நம்ம வாழ்க்கையை மாற்றினது பணமோ வேறு ஏதாவது நிலமோ வேறு எந்த சொத்து விவரமோ மனுஷங்களோ எதுவுமே கிடையாது, நம்மளோட மனசு மட்டும்தான் அப்படின்னு கேட்ட உடனே மீனா சிரிச்சா. ஆமாம், நம்ம எல்லாருக்குமே சாதாரண மனுஷங்க தான். பட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி அப்படின்னு பார்த்தோன்னா அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசு தான். அந்த மனசு நம்ம ப்ராப்பராக கரெக்டாக வச்சுக்கிட்டாலே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டும் சரி, நாமளும் சரி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலும் நம்மளோட லைஃப்பும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவே பாசிட்டிவாகவும் ஹாப்பியான லைஃப்பும் நம்மளால் லீட் பண்ண முடியும். இந்த உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நாள்லேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம், என்னென்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துச்சு. இந்த ஒரு வாழ்க்கை கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் இதே மாதிரி தாட்ஸ் இருந்து இப்போ நீங்கள் ஓவர் கம் வந்தீங்களா இல்லையாங்கிறது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மாரலையும் பார்த்துடலாம். நம்மளை நம்பினா தான் நம்ம லைஃபே மாறும். பயம் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, பட் நம்ம ட்ரை பண்ணுறத எப்போதுமே விடக்கூடாது. எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் அதில் ஒரு சான்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கண்டுபிடிக்க பார்க்கணும். எல்லா விஷயத்துலையுமே நம்ம எப்போதுமே ஒரு நன்றி உணர்வு, ஒரு பீஸ்ஃபுல்னஸை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் ஒரு ஹாப்பியான ஃபீல் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாலே ஒரு பெரிய சக்ஸஸை நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஓவராலாக நம்ம லைஃப்பை நம்ம மட்டும்தான் மாற்ற முடியும், புதுசாக யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஒரு சாதாரண மனுஷங்க அப்படின்னு நினைக்கிறத விட நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம நம்பினாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம லைஃப் மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வேறு ஏதாவது புக் சம்மரி வேணாலும், இல்லை உங்களுக்கு என்ன லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான புக் சம்மரியும் நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.